இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் ஞானத்தின் திறவுகோல். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் சதக்கத்துல் ஃபித்ர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சதக்கத்துல் ஃபித்ர் அப்படிங்கிறது ரமலானுடைய கடைசி நாட்களில் நிறைவேற்றக்கூடிய கடமையாகும். இது முஸ்லிமான ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கட்டாய கடமையாகும். சதக்கத்துல் ஃபித்ர் அல்லது ஜக்காத்துல் ஃபித்ர் என்றால் நோன்பு திறத்தல் என்று பொருள். இது கொடுக்கலன்னா நாம் குற்றவாளிகளாக ஆயிடுறோம். முதல்ல சதக்கத்துல் ஃபித்ருடைய நோக்கத்தை பற்றி பார்க்கலாம். நோன்பாளி வீணான காரியங்களில் ஈடுபட்டதற்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவு கிடைத்து அவர்களும் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கடமையாக்கினார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் இப்னு மாஜா. அடுத்ததாக சதக்கத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை அப்படிங்கிறத பார்க்கலாம். முஸ்லிம்கள், சுதந்திரமானவர்கள், அடிமைகள், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம். அதாவது முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமையாகும். நோன்பு வைக்கிறவங்க, நோன்பு வைக்காதவங்க, நோன்பு கடமை இல்லாதவங்க என எல்லாருமே சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். இதை பற்றிய ஒரு ஹதீஸ்: ஒரு முஸ்லிமின் கீழுள்ள அவனது மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் சேர்த்து அந்த குடும்பத்தின் பொறுப்புதாரி சதக்கத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் பைஹக்கி. அடுத்ததாக யாருக்கு கொடுக்க வேண்டும்னு பார்க்கலாம். நமக்கு தெரிந்த ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகளுக்கு தான் முதலில் கொடுக்கணும். பின்பு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்துக்கலாம். இதை குறிப்பிட்ட ஒரு நபருக்கும் கொடுக்கலாம், இல்லைன்னா பிரித்து பல நபர்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்ததாக சதக்கத்துல் ஃபித்ராக எதை கொடுக்க வேண்டும்னு பார்க்கலாம். இதை பற்றிய ஒரு ஹதீஸ்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ராக பேரித்தம்பழம், திராட்சை, கோதுமை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் கோதுமை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதை அவங்க கொடுத்தாங்க. நம்ம வாழ்க்கை முறைக்கேற்ற மாதிரி அரிசியோ கோதுமையோ எந்த பொருள் நம்ம கொடுக்க போகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதை கொடுக்கலாம். அடுத்ததாக சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவை பற்றி பார்க்கலாம். இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: சாவு என்ற அளவுப்படி தான் சதக்கத்துல் ஃபித்ர் வழங்கணும். சாவு அப்படின்னா அரபு மக்களுடைய அளவீடு. இந்த அளவுகளை பொறுத்த வரையில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஷாஃபி இமாம் கூறியபடி ஒரு சாவு என்பது 3 கிலோ 200 கிராம். ஹனஃபி இமாம் கூறியபடி ஒரு சாவு என்பது 2 கிலோ 300 கிராம். அடுத்ததாக எப்போது கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். பெருநாள் தொழுகைக்கு முன்னர் இதை வழங்க வேண்டும். தொழுகைக்கு பின் கொடுத்தால் அது தர்மத்தின் கணக்கில், சதக்காவின் கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும். காலதாமதம் ஆகிவிடும் என்று நினைப்பவர்கள் பெருநாளைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடியே வழங்கிடலாம். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. அடுத்ததாக சதக்கத்துல் ஃபித்ராக பணம் கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம சுன்னத்துன்னு சொல்கிறோம். நபி அவர்கள் காலத்திலையும் தீனார் என்று பணத்திற்கு மதிப்பு இருந்தது. இருப்பினும் நபி அவர்கள் உணவுப் பொருட்களையே வழங்கினார்கள். எனவே நாமும் அவ்வாறே வழங்க வேண்டும். நீங்கள் உணவுப் பொருட்களை கொடுத்துவிட்டு மேலும் உதவ நினைத்தால் பண உதவியும் செய்யலாம். அது சதக்காவாகும். ஆனால் குறிப்பிட்டு பணத்தை மட்டும் வழங்குவது சதக்கத்துல் ஃபித்ர் ஆகாது. நபித்தோழர்கள், சஹாபாக்கள், கலிஃபாக்கள் என அனைவருமே உணவுப் பொருட்களை மட்டுமே வழங்கியதாக இருக்கிறது. பணம் கொடுத்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத காரணத்தினால் நாமும் உணவுப் பொருட்களையே வழங்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.